மதுரையில் நடைபெற்ற அனைத்துலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 410க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டை ஊக்குவித்து வேலைவாய்ப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரையில் 3 நாட்கள் அனைத்துலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கத்தார், குவைத், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 410க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். தமிழர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வேண்டும் என்பது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஏறத்தாழ 40 நாடுகளிலிருந்து பல தரப்பட்ட தொழிலதிபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள். குறிப்பாக கத்தார், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். இது முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், இங்கிருந்து சென்றவர்கள், இங்கிருந்து நன்றாக படித்து இங்கிருந்து சென்றவர்கள், அங்கே தொழில் செய்து பெரிய அளவில் உயர்ந்தவர்கள், அவர்கள் இங்கே வந்து இங்கே இருக்கிற மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா என்பதுக்காக இந்த மாநாடு. அதே மாதிரி அங்கேயும் இங்கே இருக்க என்னை போன்ற தொழிலதிபர்கள் அங்கே வெளியே எங்கேயாச்சும் குவைத் மற்றும் கத்தார், அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளில் நமக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த கலந்துரையாடலுடன் நடக்கக்கூடிய இந்த மாநாடு. இதில் தமிழகத்தில் உள்ள தொழில் வாய்ப்புகள், தொழில்களின் சாதக பாதகங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்து கலந்துரையாடினர். தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டார். பன்னாட்டு தொழில் முதலீட்டாளர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் சலுகைகளையும் அவர் எடுத்துரைத்தார். இது மாதிரி வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கும் சொந்த தொழில் செய்வதற்கும் தகுந்த சூழல் தமிழகத்தில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கருத்தரங்கத்தில் என்ன பேசுகிறோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பரந்துபட்டு இருக்கக்கூடிய தமிழ் முதலீட்டாளர்கள், தமிழ் உணர்வுள்ள தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்கள் தாய்மண்ணில் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பரிசு, கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு இங்கே முதலீடு செய்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது. இந்த கருத்தை நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இதேபோன்று தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் மாநாடு அடுத்த ஆண்டு தமிழக அரசு நடத்தும் உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றார். தமிழர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதால் தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும் என்றும், பல்வேறு தொழிலதிபர்கள் தொழில் தொடங்க ஆர்வமாக உள்ளதாகவும் மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.